பண்ணிட்டு நான் தூங்கிட்டே இருப்பேன். திடீர்னு 2 மணிக்கு எழுந்து பார்த்தா எங்க இருக்கானே தெரியாது, போயிட்டு இருப்பான் அந்த வீட்டுக்கு. He cheated me. ஒரு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆகி அதை தெரியாம எங்களுக்கு மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த பழசே நினச்சிக்கிட்டு நல்ல லைஃப்பை வந்து இவங்க வேஸ்ட் பண்ணதான் நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, சிகரெட்ல சூடு வச்சாங்க, மாமியார் கொடுமை, வீட்டுக்கார் கொடுமை. இன்னொருவனோடு படுக்கையை பகிர்ந்திருக்கிறாள், அவளை நான் மணந்து கொள்ள முடியாது. நான் அவளுக்கு அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. 8th கிளாஸ் படிக்கிற குழந்தை, அது அம்மா கிட்ட எதுவும் கிடைக்கல. வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம். அந்த குழந்தை லவ் அண்ட் அஃபெக்ஷன், she didn't get love and affection from their parents. அந்த குழந்தை அந்த ஃபேமிலியில என்ன பார்க்குது, அவங்க 3 பேர் தான், அவங்க பாட்டி தாத்தா யாருமே அவங்க அந்த குழந்தை கிட்ட சேர்க்க. அவங்க எதுக்கு செஞ்சுக்கிட்டாங்க? குழந்தைங்களுக்காக. அவங்க 2 பேர் எதுக்கு மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க? அவங்க குழந்தைங்களுக்காக. நாங்கள் திருமணம் செய்து கொண்டது அதற்காக அல்ல. நாங்க சொன்னது வந்து பெண்ணுக்கு நீங்க கேட்கும்போது சொன்னோம், இது வந்து இது வயசுலயே தேவைப்படும்போது எப்படி தேவைப்படாம இருக்குன்னு கேட்டோம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திட்டாடா, நான் கேட்க மாட்டாங்க. அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை என்னன்னு கேட்டா, அவங்களே அந்த தடைகளை உடைத்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து அதை செய்யறாங்க. 2வது திருமணம், ரீமேரேஜ்ங்கிற ஒரு விஷயத்தை. ஐயா நீ நல்லா இருக்கணும் ஐயா, நீ மலராசனா இருக்கணும் ஐயா. அவர்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு தெரிகிறது. உங்களை டக்குன்னு ஜஸ்ட் ஃபார் செக்ஸ் மேன் அப்படி ஒரே வார்த்தையில ஒரே அடியா தலையில அடிச்சிருங்கிறதா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாலே அது ஜஸ்ட் ஃபார் செக்ஸ் அப்படிதான். அப்படின்னா எப்படி சரியா இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? போட்டாண்டா நங்கூரத்தை. இந்தியாவிலும் செக்ஸ் எளிதாக கிடைக்கிறது. For your information. What you mean? நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தா திருமணமே செக்ஸுக்காக தான் நடக்குதுங்கிறது நம்ம ஒத்துக்கணும். செக்ஸுக்காக மட்டுமே ஒருவர் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னா அவர் திருமணமே செஞ்சுக்க வேண்டாமே. Is that true? No. No, no. Then எப்படி ரீமேரேஜ் மட்டும் செக்ஸுக்காக நடக்குது? நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே வந்து திணறேன் என்னடா செய்யறது அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டம். கடைசி காலம் ஒரு துணை நலம்ன்றது கடைசி இறப்பு வரைக்கும் வரக்கூடியது. என்னடா ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு பிடிச்சதான் முயற்சி பண்ண. அவங்க சொல்றாங்க கணவன் துணை இல்லைன்னா என்ன, அப்பா அம்மா இருந்தா போதும் அப்படின்னு. அவருடைய நினைவு தடுமாறி இருக்கிறப்ப கூட அண்ணன் தம்பியோ அவருடைய அப்பா அம்மாவோ அவருடைய பெத்த பிள்ளைங்களை கூட வரவே வராது. மறுமணம் என்றாலே அது செக்ஸுக்காக மட்டும் நடக்கிறது என்கிற மனோபாவம் நமக்குள்ள இருக்கு. திருமணம் என்பதும் செக்ஸுக்காகவும் நடப்பதை போலவே மறுமணம் என்பதும் செக்ஸுக்காகவும் நடக்கிறது. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. அது சரி தப்புங்கிறது அவங்க சொந்த விஷயம், அதுக்குள்ள வரவே இல்லை. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணு 20 வயசு 21 வயசு தான் இருக்கும். உங்க வயசு உள்ள பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, சிகரெட்ல சூடு வச்சாங்க, மாமியார் கொடுமை, வீட்டுக்கார் கொடுமை, ஏதோ வீட்டுல வேலைகள் அதிகம், எல்லாமே அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டா. உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. அவளை வேலைக்காரி மாதிரி நடத்துனாங்க. வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு உடனே அவளை கூட்டு வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீமேரேஜ் பண்ணோம். என்னுடைய மனைவி இருந்து 11 வருஷம் ஆச்சு. நான் தனிமரமா இருக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய உறவினரோ யாருமே வீட்டுக்கு வரதில்லை. என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வீட்டுக்கு வரணுமானா எனக்கு ஒரு பெண் தேவை. எப்பயாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், அப்புறம் வாரத்துல 2 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு, இப்ப எப்ப பார்த்தாலும் அங்கேயே தான் கிடக்குற. அங்கதான் நிம்மதி இருக்கு, அங்க இருக்கேன். அது மனைவியா இருந்தா மாத்திரம் தான் முடியும். மற்ற சகோதரியாவோ யாரா இருந்தாலும் 2 நாள் இருப்பாங்க, போயிருவாங்க. நமக்குன்னு காமிக்க ஒரு ஆள் வேணும். பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு எதுக்கு ரீசன்? அப்பா வந்து மறுமணம் செஞ்சவர் தான். எங்க அம்மா இறந்தவொடனே எங்க அப்பா எங்கிட்ட எல்லாம் கேட்கல. பட் எனக்கு விவரம் தெரியும். அதுக்கு என்னங்கிறப்ப எனக்கு அப்புறம் சின்ன பசங்க 2 பேர் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணார். எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரப்ப நான் வந்து தடுத்தேன் அவர்கிட்ட, யாரை கேட்டு கல்யாணம். இறந்துட்டார். எங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு பையன். இந்த 4 பேருக்கு மட்டுமே லீட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு.
4 பேருமே செட்டில் ஆகி நல்ல லைஃப் இருக்கும். இப்போ இந்த சைன் மேரேஜ் மட்டும் பண்ணாம இருந்தா எங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருந்திருக்கும். ஆயிருக்கு. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. நாங்கள் 5 பேர் குழந்தைங்க. எங்கள் அப்பாவுக்கு 39 வயசு இருக்கக்குள்ள எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. சரி. எங்கள் அம்மாவே சொன்னாங்க எங்கள் அப்பாட்ட, நீங்கள் திரும்ப கல்யாணம் பண்ணீங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எங்கள் அப்பா அந்த 5 குழந்தைகளையும் யாராவது வந்து பார்த்துக்குவாங்களா அப்படின்னு பயந்துட்டு, நான் இந்த 5 குழந்தைகளுக்காக நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஒரு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அதுக்காக அவர் வாழ்ந்தார். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் பெரிய பெரிய பொசிஷன் இருக்கோம். எல்லாரும் குழந்தைகள் இருக்கு. இன்னைக்கு அவர் எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்காரு. நீ சொல்றத கேட்கும் போது கொட்டாவை விட்ட வாயில திருப்பதி லட்டு வந்து உண்டா மாதிரி அவ்வளவு தெம்பா இருக்கு. நீங்க தானே சொல்லிட்டீங்க உங்க அப்பா சந்தோஷமா இருக்காருன்னு. உங்க அப்பா சந்தோஷமா இருக்காரு, உங்க அப்பாவை கேளுங்க சார். என்னப்பா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? எல்லாருக்கும் அப்படிதான். ஒரு மகாத்மா கிடைச்சா எனக்கு சந்தோஷம். குண்டடிப்பட்டு யாராவது செத்து போனா எனக்கு சந்தோஷம். ஏன்னா எனக்காக ஒருத்தர் சாகுறான். தியாகியை பார்க்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு பெண் குழந்தைய வந்து திருமணம் பண்ணி வைக்கணும்னா மனைவிட்ட இருந்தா என்ன செய்யலாம்னு ஒரு முடிவு சொல்லலாம். ஆனா உறவினருங்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்றாங்க. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? I will put you a very straight question. இன்னொருவனோடு வாழ்ந்த ஒரு பெண்ணை அந்த பெண் இன்னொருவனோடு படுக்கையை பகிர்ந்திருக்கிறாள். அவளை நான் மணந்து கொள்ள முடியாது. நான் அவ்வளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது. அதான் சொல்லிட்டு போலாம். சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல. இப்ப அது நடக்க போகுது. என்னோட மனைவி இறந்துட்டாங்க. என்னோட மனைவி இறந்து 5 வருஷம் ஆச்சு. அதாவது எங்களுடன் வாழ்ந்த மனைவி இடத்துல வந்து வேற யாரையும் வச்சு பாக்குறதுக்கு எங்க மனசு வந்து ஒத்துக்கல மனசு இல்லனாலும் அதான் நேசம். இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க.